ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி ராமானுஜர் ஒரு தடவை திருவாய்மொழியில இருக்கிற பாசுரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். அதுல சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அப்படின்னு வருது. அப்போ அப்படியே நிறுத்திடுறார். ஏன்னா பெருமாளுக்கு வாசனை மிகுந்த பூக்கள் பிடிக்குமே, அந்த பூக்களை கொண்டு போய் அவருக்கு நம்ம சேர்க்கணுமே, எப்படி சேர்க்கறது, யார் போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவா அங்க அப்படின்னு அவருக்கு அந்த எண்ணம் வந்துடுறது. எல்லா சிஷ்யர்களையும் பார்க்கறார். நீங்க யாராவது போவீங்களா அங்கன்னு கேட்கிறார். அப்போ உடனே நான் போறேன் அப்படின்னு சொன்னவர் தான் அனந்த ஆழ்வான் சுவாமி. அவர் கிளம்பிடுறார். அவர் கர்நாடகாவில இருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் தன் மனைவியோட திருவேங்கடத்துக்கு போயிடுறார். அங்க போய் குளம் வெட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப குளம் வெட்டும்போது அந்த மண்ணெல்லாம் எடுத்துன்னு போய் கொண்டு ஒரு இடத்துல கொட்டணும். அத அந்த மனைவி பண்ணிட்டு இருந்தா. அப்ப பெருமாள் ஒரு பாலகனா வர்றார். வந்து அந்த மனைவிய கேட்கிறார். நான் ஹெல்ப் பண்றேன். நீ என்கிட்ட மண்ணு குடு, நான் கொட்டிட்டு வரேன். அப்போ நெறைய தடவ மாட்டேன்னு தான் சொல்றா. ஏன்னா என் கணவருக்கு கோவம் வரும், பிடிக்காது. இது கைங்கரியம் நாங்க பண்றோம் அப்படின்னு. ஆனா அந்த பையன் விடாம கேட்கவே சரின்னு சொல்லி குடுக்குறான். அப்ப அந்த பையன் கொண்டு போய் மண்ணத்த கொட்டி கொட்டி வருது. அப்ப அனந்த ஆளுங்க சந்தேகம் வந்துடுது. யாரு எப்படி இவளால இவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியறது அப்படின்னு சொல்லி. உடனே அவர் பார்க்கறார். பார்த்தா ஒரு பையன் தான் ஹெல்ப் பண்றத பார்த்துட்டார். அந்த பையனை துரத்தின்னு ஓடுறார். தன் கையில இருக்கிற கடப்பாரையை தூக்கி அவன் மேல இது போடுறார். போடும்போது அவனுக்கு, அதாவது அந்த சின்ன பையனுக்கு உதட்டு கீழே இருக்கிற இந்த முகவாக்கட்டுல, அதாவது அந்த சின்னுல பட்டுடுறது. பட்டு ரத்தமே வருது. அவன் அப்படியே ஓடியே போயிடுறான். இவர் சாயங்காலம் கோவிலுக்கு போய் பார்த்தானாக்கா பெருமாளுக்கு, மூல பெருமாளுக்கு அவருடைய திருமேனில, அவருடைய திருமுகத்துல அந்த இடத்துலயே, அதாவது அந்த உதடு கீழே அவருக்கும் ரத்தம் வருது பார்க்கறாரு. அப்படியே பதறி போயிடுறார். பச்சை கற்பூரம் எடுத்து அவருக்கு அங்க வைக்கிற ரத்தம் நிக்கிறதுக்காக. அப்பதான் அவருக்கு தெரியுது, ஓ பெருமாளே தான் வந்திருக்கார் பாலகனா அப்படின்னு. அப்ப பெருமாளோட ஆணை வருது. எப்பவுமே இந்த பச்சை கற்பூரம் எனக்கு இந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அனந்தாழ்வானோட ஆச்சாரிய பக்தியும் பகவத் கைங்கரியம் எல்லாருக்குமே எப்பவுமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கற்பூரம் எப்பவுமே வைக்கிறது. நம்ம திருமலையில கோவில் மெயின் கோபுரத்துக்கு உள்ள போன உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல அவர் பயன்படுத்திய அந்த கடப்பாறைய பார்க்கலாம். அப்படி சுவத்துல தொங்க விட்டுருப்பா. அவருடைய அந்த தோட்டத்துக்கு பேரும் அனந்தாழ்வான் தோட்டம்னு வச்சிருக்கா. அங்க அவருடைய வம்சத்தினர் இன்னைக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீமதே ராமானுஜன்.